ஃபுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டெய்லியுமே நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் தேடுறதுக்காக கூகுள் பார்ப்போம். ஆனா என்னைக்காச்சும் அந்த கூகுள் அப்படிங்கிற வார்த்தைய நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு அக்டோபர் 11ஆம் தேதி ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா அந்த கூகுள் லெட்டர்ல மாத்தி அந்த டூடுல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்பவும் அந்த கூகுள் லெட்டர்ல புதுசா ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, தென்னிந்தியாவோட பாரம்பரியமான உணவான இட்லியை தான் அந்த கூகுள்ல அப்படியே காமிச்சிருக்காங்க. அப்படியே வாழை இலையில விரிச்சு வச்சு கூகுளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அரிசியில உருவாக்கியிருக்காங்க. ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஓ லெட்டர் சட்னிலையும், மூணாவதா இருக்கக்கூடிய ஓ லெட்டர் இட்லி அவிக்கக்கூடிய தட்டு இருக்கு இல்லையா அந்த லெட்டர்லையும், நாலாவதா இருக்கக்கூடிய அந்த ஜி லெட்டர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த இட்லி தட்டுல வேக வச்சு எடுத்த இட்லி இருக்கு இல்லையா அதை அப்படியே வரிசையா ஜி மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க. அடுத்து அஞ்சாவதா இருக்கக்கூடிய எல் லெட்டர்ல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா சட்னி, சாம்பார், உளுந்துலாம் போட்டு செஞ்ச டேஸ்டான வடை இருக்கு இல்லையா அதை வச்சிருக்காங்க. இ லெட்டர் கடைசியா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த புட்டுலாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சாப்பாடு அதுல வச்சிருக்காங்க. மொத்தமா அந்த கூகுள் அப்படிங்கிற வார்த்தையே பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. பொதுவா எதுக்காக சரி இன்னைக்கு அக்டோபர் 11ஆம் தேதி எதுக்காக இந்த இட்லி உணவை வச்சிருக்காங்க அப்படின்னா, மார்ச் 30ஆம் தேதி தான் உலக இட்லி தினம் கொண்டாடுவாங்க. ஆனா மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு எது அப்படின்னா அது இட்லி தான். அதனால எல்லா நாளும் நாங்க இட்லி சாப்பிடுவோம், அதே மாதிரி தான் எல்லா நாளும் நாங்க இட்லி தினத்தை கொண்டாடுவோம் அப்படிங்கிற பட்சத்துல தான் இன்னைக்கு அக்டோபர் 11ஆம் தேதி இட்லி தினமா கொண்டாடல. அதை செலிப்ரேட் பண்ணும் விதமா அந்த கூகுள் அப்படிங்கிற லெட்டர்ல ஒவ்வொரு எழுத்துல மூலியமா அந்த தென்னிந்திய உணவான இட்லியை வச்சிருக்காங்க. இது பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இது மூலியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா தென்னிந்தியாவோட உணவை இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம உலக அளவுல கூகுள் நிறுவனம் கொண்டு போயிருக்காங்க. இது ரொம்பவே பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்களும் ரொம்பவே வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கூகுள் இருக்கு இல்லையா இந்த லோகோல இட்லி வச்சிருக்கக்கூடிய இந்த விஷயத்த பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.